இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக நீங்க ஆயத்தமாயிட்டு இருக்கீங்களா? அந்த காரியங்கிறது உங்க வேலையா இருக்கலாம், ஒரு சமாதான பேச்சுவார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளானா இருக்கும், நிலம் வாங்குறதுக்கான பிளானா இருக்கும், இல்ல ஊழியத்துல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக முயற்சியா இருக்கும். எதுவா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இன்றைக்கு அனுப்புறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ஈஸியா தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றி. அந்த காரியங்கள்ல உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு திறமையே இல்லாம இருக்கலாம், இல்ல சுத்தி இருக்கிறவங்க இது எப்படி நீ ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இதுல இல்ல, சாத்தியமே இல்லை, தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னா. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இன்றைக்கு தருகிற வார்த்தை வெற்றி. சரி, அவரே உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறாரு. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறாரு. உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறாரு. உங்களுக்கு முன் அவர் போகிறாரு. உங்களுக்கு முன் என்னெல்லாம் கோணலா இருக்குதோ அது எல்லாத்தையும் அவரு நேராக்குறாரு. அப்போ ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். சரி, இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னா, சாதாரண வெற்றி அல்ல. உங்களுடைய வெற்றியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவ தேவனை அறிந்து கொள்வாங்க. யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட வெற்றிய ஆசீர்வாதங்களை பார்த்து தேவன் அவரோடு இருந்தார் அப்படின்னு அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தானியேல சிங்க குகைக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் உயிரோட ஒரு சேதமும் இல்லாம வெளியில வந்ததை பார்த்து ராஜா, நீ வணங்குற தேவன் மட்டும்தான் உண்மையான தேவன் அப்படின்னு அறிக்கையிடுறாரு. இப்போ இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. அதே மாதிரியான ஒரு வெற்றியை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க இருதயத்துல என்னென்ன வாஞ்சைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எக்ஸாமுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் குடியை நிறுத்தணும், பிள்ளைகள் கீழ்ப்படியணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பா. அந்த வேலை பார்க்குற இடங்கள்ல உயர்வு, ப்ரமோஷன், இன்னும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அமேன் இயற்கைக்கு மேற்பட்ட அப்பா ஒரு வெற்றியை நீங்க இப்பொழுது கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. இவ்வளவு நாட்களாக என்னென்ன காரியங்களுக்காக இந்த பிள்ளைகள் அப்பா வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை நீங்க கொடுக்குறீங்கப்பா. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா இந்த பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் கூட வேதனையோடு எனக்காக யார் இருக்கிறா, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குதே, நான் எப்படி இதுல இருந்து தப்பிக்க போகிறேன்னு அழுது கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்க பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீங்க பார்க்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாக நிறுத்தணும் ஏசப்பா. அமேன். அப்பா, மோசே கூட இருந்தது போல யோசுவா கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்க இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றிப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வழி நடத்தப்படும் போது நெருப்பு தூணாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்துனீங்கப்பா. இன்றைக்கும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆவியானவர் அவர்களுக்கு சரியான வழியை காட்டட்டும் ஏசப்பா. எந்த வழியில நடக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எல்லாமே அப்பா உங்க விருப்பப்படியே நடக்கட்டும் ஏசப்பா. முழுவதும் அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா.
அம்மேன். எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும்ப்பா. அம்மேன். அப்பா, இவ்வளவு நாட்களாக அவங்க பெற்றுக்கொண்ட தோல்வியை நினைத்து இந்த பிள்ளைங்க கதறி அழுதுட்டு இருக்கலாம் ஏசப்பா. அம்மேன். இருதயம் முழுவதும் வலியோடு இருக்கலாம் ஏசப்பா. இனி நான் என் வாழ்க்கையில எப்படி முன்னேற போறேன், எப்படி நான் எழுந்திருக்கிற போறேன். அப்பா, இந்த பிள்ளைகளுடைய சந்தேகம் அம்மேன் இப்பொழுது மாற்றப்படணும்ப்பா. இருதயத்துல விசுவாசமா துவக்கப்படணும் ஏசப்பா. விசுவாசத்தை துவக்குகிறவர் நீரா இருக்கிறபடியினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது விசுவாசம் துவக்கப்படணும் ஏசப்பா. அம்மேன். இவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, இவங்களுக்கு நீங்க செய்யற அற்புதங்களை பார்த்து மற்றவங்க உங்களை விசுவாசிக்கணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. மற்ற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா நீர் மாத்திரம் உண்மையான தேவன் என்பதை அறிஞ்சு கொள்ளும்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நீங்க செய்றீங்கப்பா. அதற்காக நன்றிப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அவங்க வாழ்க்கையில அம்மேன் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. உண்மை புகழ்கிறோம் அப்பா. அம்மேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது மூடுகிறது ஏசப்பா. அம்மேன். உங்களுடைய மகிமை அவங்களில் விளங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் தாமே அப்பா, இந்த பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே எங்களுக்கு மனம் இறங்கும்னு சொல்லும்போது அப்பா, நீங்க இந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்குறீங்க ஏசப்பா. அம்மேன். எந்தெந்த காரியங்கள்ல தோல்வி அடைஞ்சாங்களோ அதுலெல்லாம் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை நீங்க திட்டமிட்டு இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எனக்கு உதவுறதுக்கு யாரு இருக்கா? குடும்பத்துல யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை. நான் எப்படி என் வாழ்க்கையில முன்னேற போறேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு வேதனையில் இருக்க பிள்ளைகளுக்கு அம்மேன் இன்றைக்கு நீங்க அதில் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அப்பா, அவங்களால வெற்றியே பெற முடியாதுன்னு அவங்க இருதயத்திலேயே நம்பிக்கை இருந்தாலும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுக்கிறீங்க ஏசப்பா. எத்தனை முறை இடறி விழுந்தாலும் அப்பா, தூக்கி நடக்க வைக்கிற தேவனாகிய நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்க மேல் கிருபையா இருங்கப்பா, எங்க மேல் இரக்கமா இருங்கப்பா. இது வரைக்கும் நாங்க செய்த அத்தனை பாவங்களையும் சிலுவையில நீங்க சுமந்துட்டீங்க ஏசப்பா. எங்களுக்கான தண்டனைகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை கிருபையாய் ரட்சித்தீங்கப்பா, நீதிமானாக மாற்றிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்க இருதயத்துல அப்பா உலகம் கொடுக்க முடியாத அப்பா, எங்க இருதயத்துல உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் இப்பொழுது நிரம்பணும் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மேன் இனி எதை குறித்தும் கவலைப்படாம என் தேவன் எனக்காக இருக்கிறாரு, அவர் என் பக்கத்துல இருக்கிறார், என் வலக்கரத்தை பிடித்து பயப்படாதேன்னு சொல்றாரு, என்னை அவர் நினைத்திருக்கிறார். அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அம்மேன். இது எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல இப்பொழுது எழுதப்படணும் ஏசப்பா. நீதிமானின் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுபவரா இருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீங்க இப்பொழுதே நிறைவேற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபைகளை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் இந்த கிருபையினாலும் சமாதானத்திலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.